வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அலகு 12 அணு அமைப்புங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான புக் பேக் ஒன்னர்ஸ் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ நியூ புக் 2025 நியூ புக்குக்கான ஆன்சர் தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கான கொஸ்டின்ஸாக நமக்கு 142வது பக்கம் கொடுத்துருக்காங்க. 142ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேத்தோட் கதிர்கள் டேஸால் உருவாக்கப்பட்டவை. ஆன்சர் வந்து எதிர் மின்சுமை பெற்ற துகள்கள். அடுத்து இரண்டாவது, கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜனை நிறைய விகிதம் மாறாதிருப்பது டேஸ் விதியை நிரூபிக்கிறது. ஆன்சர் வந்து மாறா விகித விதி. அடுத்து மூன்றாவது, நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஸ் நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன. ஆன்சர் வந்து 1:8. அடுத்து மூன்றாவது, டால்டனின் கூற்றுக்களில் எந்த கூற்று மாற்றம் அடையாமல் உள்ளது. ஆன்சர் வந்து தனிமங்கள் அணுக்களால் ஆனவை. அடுத்து ஐந்தாவது, ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஆன்சர் வந்து ஒரே அணு எண்ணையும் நிறை எண்ணையும் பெற்றுள்ளன. அடுத்து நமக்கு கோயிட்டிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, டேஸ் என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள். ஆன்சர் அணு. அடுத்து இரண்டாவது, ஒரு தனிமமானது டேஸ் மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் ஒரே. அடுத்து மூன்றாவது, ஒரு அணுவானது டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய துகள்களால் ஆனது. ஆன்சர் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். அடுத்து நான்காவது, எதிர்மின் சுமை கொண்ட அயனி டேஸ் எனப்படும், நேர்மின் சுமை கொண்ட அயனி டேஸ் எனப்படும். ஆன்சர் எதிரயனி, நேர் அயனி. ஃபஸ்ட்டு டேஸில் எதிரயனி போட்டுக்கோங்க, ரெண்டாவது டேஸில் நேர் அயனி. அடுத்து ஐந்தாவது, டேஸ் ஒரு எதிர்மின் சுமை கொண்ட துகள். ஆன்சர் எலக்ட்ரான். அடுத்து ஆறாவது, புரோட்டான்கள் டேஸ் மின்சுமை கொண்ட தகட்டை நோக்கி விளக்கமடைகின்றன. ஆன்சர் வந்து எதிர். அடுத்து பொறுத்துக, பொருண்மை அழியா விதி. ஆன்சர் லவாய்ஸ்பியர். அடுத்து இரண்டாவது, மாறா விகித விதி. ஆன்சர் வந்து ஜோசப் ப்ரௌஸ்ட். அடுத்து கேத்தோட் கதிர்கள். ஆன்சர் சர் வில்லியம் குரூக்ஸ். அடுத்து நான்காவது, ஆனோட் கதிர்கள். ஆன்சர் வந்து கோல்ட்ஸ்டீன். அடுத்து நியூட்ரான். நியூட்ரானுக்கு ஆன்சர் ஜேம்ஸ் ஸ்டார்விக். நெக்ஸ்ட்டு சுருக்கமாக விடையளிக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பொருண்மை அழியா விதி வரையறு. ஆன்சர் நமக்கு 140ஆம் பக்கம் கொடுத்துருக்காங்க. 140ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 140ஆம் பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு பொருண்மை அழியா விதின்னு சொல்லி ஹெட்டிங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெட்டிங்கில் ஒரு 6வது லைன் கிட்ட பாருங்கள், ஒரு வேதிவினை நிகழும் போதுன்னு இருக்கா, அதிலிருந்து அந்த பேரா முடியிலேருந்து பாருங்கள் லாஸ்ட்லேருந்து 4வது லைன், நிறையை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அது வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கொஸ்டின் வந்து நமக்கு மாறா விகித விதி வரையது. இதற்கான ஆன்சர் நமக்கு அதே 140ஆம் பக்கம் தான் இருக்குது. 140ஆம் பக்கம் மாறா விகித விதின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் 3வது லைன் பாருங்கள், ஒன்றுக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து உருவாக்குகின்றன. அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து மூன்றாவது கொஸ்டின், ஆனோட் கதிர்களின் பண்புகளை எழுதுக. இதற்கான ஆன்சர் நமக்கு 132வது பக்கம் இருக்குது. 132ஆம் பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க ஹெட்டிங்கே போட்டிருப்பாங்க, ஆனோட் கதிர்களின் பண்புகள்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஒரு 5 பாயிண்ட் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஏதாவது 3 பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். ஏதாவது 3 பாயிண்ட் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து நான்காவது கொஸ்டின், ஹைட்ரஜனை பொறுத்து இணைதிறனை கணக்கிடும் முறையை கூறுக. இதற்கான ஆன்சர் நமக்கு 134வது பக்கம் கொடுத்துருக்காங்க. 134வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹைட்ரஜனை பொறுத்து இணைதிறனை கணக்கிடுதல். அதில் நமக்கு 2 பாயிண்டாக எழுதணும். முதல் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் லைன்லேருந்து 3rd லைன் வரைக்கும். அடுத்து இரண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா 6வது லைனில் ஒரு தனிமத்தின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதிலிருந்து அணுவுடன் இணைகிறது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது வராது, இணைகிறது, அணுவுடன் இணைகிறது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அணுவுடன் இணைகிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 4வது கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்து 5வது கொஸ்டின், அயனி தொகுப்பு வரையறு. ஆன்சர் 135ஆம் பக்கம் இருக்குது. 135ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அயனிகள் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேராலேயே நமக்கு மேலேருந்து லாஸ்ட்டாக ஒரு இத்தகைய நேர்மின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஹெட்டிங் நேராக பாருங்கள், இங்கே சைடில் ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக பாருங்கள். இத்தகையன்னு இருக்குல்ல, அதுக்கடுத்து நேர்மின் சுமைன்னு இருக்குது பாருங்கள். அந்த நேர்மின் சுமையிலிருந்து எனப்படுகின்ற வரைக்கும் அயனிகள் சொல்லி ஹெட்டிங் போட்டு இந்த 2 லைன் மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து அது கீழேவே அயனி தொகுப்புன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அந்த ஒன்றுக்கு மேற்பட்டன்னு இருக்குல்ல, அதிலிருந்து உறுப்புகளாக மாறுகின்றன, அது வரைக்கும் எழுதிக்கோங்க. 5ஆம் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து வேதி சமன்பாடு என்றால் என்ன. ஆன்சர் நமக்கு 138வது பக்கம் இருக்குது.
138ஆம் பக்கம் எழுது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்டிங்லேயே கொடுத்துருக்காங்க வேதி சமன்பாடு. அதில் ஃபஸ்ட்டு 3 லைன் குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 7வது கொஸ்டின், கீழ்காணும் சேர்மங்களின் பெயர்களை எழுதுக. ஆன்சர் பாருங்கள். CO கார்பன் மோனாக்சைடு, N2O நைட்ரஸ் ஆக்சைடு, NO நைட்ரிக் ஆக்சைடு, PCl5 பாஸ்பரஸ் பெண்டா குளோரைடு. இந்த 4 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு விரிவான விடையெளி அடிக்கோடிட்ட தனிமங்களோட இணைதிறனை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் 1, அடுத்து 2வதுக்கான ஆன்சர் இணைதிறன் 4, அடுத்து 3வது இணைதிறன் 3, 4வது ஒரு ஈஎனா கொடுத்துருக்காங்களா அதோட இணைதிறன் 2, அடுத்து 5வது அந்த CN கோடிட்டு எடுத்துருக்காங்களா அதோட இணைதிறன் கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் 2. அடுத்து கீழ்காண்பவற்றோட வேதி வாய்ப்பாடு சொல்லியிருக்காங்க. அலுமினியம் சல்ஃபைடோட வேதி வாய்ப்பாடு Al2SO4 3, அடுத்து பேரியம் குளோரைடுக்கு BaCl2, சில்வர் நைட்ரேட்டுக்கு AgNO3, மெக்னீசியம் ஆக்சைடுக்கு MgO. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் வினாக்களுக்கான முற்றுப்பெறா வாய்ப்பாட்டினை எழுதி அதனை சமன்பாடு அதுவும். அடுத்த கொஸ்டின் கீழ்காணும் சமன்பாடுகளை சமன் செய்யிருக்கு பார்த்தீங்களா அது. அப்புறம் அது கீழே உயர் சிந்தனை வினாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே ஆன்சர் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அதை அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. புக்கில் அது எழுதுக்கு இடையில. ஸோ உங்கள் நோட்டில் அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க.